நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா இருந்தாதான் நான் இருப்பேன். எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைச்சு கொடுக்கணுங்கிறது எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய கனவாவே இருந்தது. என்னோட அப்பா அம்மாவுக்கும் இதே மாதிரி ஒரு கனவு இருந்தது. அண்ணா, உங்களையும் அண்ணியும் ஜோடி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. யாரு கண்ணுமே படாம இருக்கணும். பாத்துனா அண்ணி கீழே விழுந்துட போறாங்க. சந்தியா, சரி சரி, சீக்கிரமா வேலையை முடி. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், காலையில குளிக்கிறதுக்கான சோப்பு, அப்புறம் பேஸ்ட், பிரஷ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். என்ன, நாளைக்கு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு தேடக்கூடாது. சரிங்க. இன்னொரு விஷயம், நாளைக்கு எல்லாரும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பத்திரமா பெட்டியில வச்சிடு. இங்க எல்லாருமே அவங்கவுங்க பொருளை கொண்டு வருவாங்க. ஆனா அடுத்தவங்க பொருளை எப்படி திருடலான்னு யோசிப்பாங்க. அதனாலதான் நம்ம பொருளை நம்ம கவனமா பாத்துக்கணும். புரியுதா? என்ன சந்தியா இப்படி செஞ்சிருக்க? இதெல்லாம் உங்க புடவைங்க தான். எனக்கும் தெரியும், எல்லாம் என் புடவை தான். ஆனா இந்த புடவை மேல உனக்கு ஏதாவது கோவம் இருக்கா? இப்படி எல்லாத்தையுமே கசக்கி வச்சிருக்க. உன் புடவை எல்லாத்தையும் மட்டும் அழகா மடக்கி கசங்காம வச்சிருக்க. ஆனா மாமியார் புடவைய மட்டும் குப்பையில போடுற மாதிரி கசக்கி சுருட்டி வச்சிருக்க. நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு எல்லா விஷயம் நல்லா புரியும். ஆனா அத இந்த விஷயத்துல தப்பு பண்ணது நான் தாமா. நீங்க என்ன சீக்கிரமா கிளம்ப சொன்னதால அந்த அவசரத்துல உங்க புடவையே தெரியாம கசக்கிட்டேமா. எல்லாத்த கஸ்தூரி முதல்ல நான் நினைச்சேன் இதையெல்லாம் நீதான் செஞ்சிருப்பேன்னு தெரியும். உன்னை சீக்கிரமாவே உன் கிராமத்துக்கே திருப்பி அனுப்பிச்சிடுறேன். அண்ணி, அம்மா ஒரு தடவை திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நிறுத்தாம திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணி, அம்மா உங்களை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அது சூர்யாக்கு தெரிஞ்சா பாவம் அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. என்னது இது?
இவளுக்கு தான் எந்த வேலை வெட்டியும் கிடையாது. ஆனா உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. நான் முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன். இவகிட்ட பேசுனதால அத உன்கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன். குலதெய்வம் கோயிலுக்கு போய் தரிசனத்தை முடிச்சிட்டு பூஜை பண்றதுக்கான முகூர்த்த நேரம் சாயங்காலம் தானா. ஆனா அம்மா, ஊர்ல இருக்கும் போதே முகூர்த்தம் எப்பன்னு கேட்டிருக்கலாம்ல. நம்ம நாளைக்கே பொறுமையா வந்திருக்கலாம். முழு விஷயத்தையும் கேட்காம இப்படி நடுநடுல பேசுறவங்கள எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நாளைக்கு காலையில வந்தா சூர்யா அந்த திறப்பு விழாக்கு போக முடியுமா? அங்க அந்த சங்கர் எத்தனை வாட்டி போன் பண்ணான்னு தெரியுமா? அவன் கொடுக்கற மரியாதைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாளைக்கு ஒரு 50 பேருக்கு நடுவுல என் புள்ள தலைமையில அந்த திறப்பு விழா நடக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். என் புள்ளைய பார்த்து கர்வப்படுவேன். இன்னைக்கு அந்த சங்கர் இப்படி இருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணமே என்னோட சூர்யா தான். அண்ணி, நம்ம வீட்ல இந்த குட்டி பையன் இருக்கால, அந்த சோட்டு, இன்னைக்கு காலையில கூட ஓடி வந்து உங்களுக்கு அந்த ஜிலேபி எல்லாம் கொடுத்தானே, அவனோட அண்ணன் தான் இந்த சங்கர். சூர்யா ஐயா இந்த சங்கர் வாழ்க்கையில முன்னேறதுக்கு எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காரு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு சூர்யா ஐயா முக்கிய காரணம். சூர்யா ஐயாக்கு எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும் அண்ணி. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும்னு ரொம்ப ஆசைப்படுவாரு. இந்தாங்க. இதுல என்ன எழுதியிருக்கு? நீங்க 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 யாருங்க? நீயா? நீ என்ன என்ன ட்ரெஸ் இது? நீ இன்னைக்கு என்ன வசமா மாட்டி விட? நில்லுங்க. உங்களை தவிர என்னை இந்த வீட்ல பார்க்க வேற யாரும் இல்ல. சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன்? உண்மையிலேயே நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? ஆனா ஒண்ணு பண்ணு, முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திக்க. என்ன தேவையில்லாம தொந்தரவு பண்ணாத. இந்த பேனா வேற எழுத மாட்டேங்குது. இங்க வச்ச ஃபைல் அங்க காணோம். எங்க இருக்குங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அத கூட. இது உங்களோட ஃபைல் இல்லங்க, என்னோட சக்காலத்தி. இன்னைக்கு நான் பாக்குறேன். இந்த ஃபைலை நீங்க வாங்கணும்னா என்கிட்ட வரணும். மீனா என்ன பண்ணிட்டு இருக்க? உங்கள் விஜய். என்ன பண்ணிட்டு இருக்க கஸ்தூரி? எந்த விஷயத்தையும் உன்னால சரியாவே செய்ய முடியாதா? எதுக்காக மூணு மத்தியம் இங்க போடுற? சூர்யாவை வந்து இங்க உங்க பக்கத்துல தூங்கணும்னு நினைக்கிறியா? எடு,
முதல்ல இந்த மெத்தையை எங்கிருந்து எடுத்து அந்த பக்கமா போடு. பரவாயில்ல விடுங்கம்மா. அம்மா, என் மெத்தையை நானே எடுத்து போட்டுக்கிறேன். பாவம் அவளுக்கும் களைப்பா இருக்கும்ல. ஆ, நீ சொல்றதும் சரிதான். காலையில இருந்து எல்லா வேலையும் இவ தானே செஞ்சிருக்கா. பஸ் ஓட்டிக்கிட்டு வந்தா, எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு சீட்டு பிடிச்சா. நீ சொல்றதும் சரிதான். பாவம் ரொம்ப களைப்பாதான் இருப்பா. உனக்கு எப்படி இங்க அடிபட்டுச்சு? சொல்லு. அம்மா, இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சின்னதா அடிபட்டுருச்சு. நாளைக்கு காலையில சரியாயிடும் பாருங்க. ஏமா நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? சரி, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடல. பாத்தீங்களா, எல்லாரையும் திட்டுறீங்க, ஆனா நீங்க மட்டும் மாத்திரை போட மறந்துட்டீங்க. வாங்கம்மா, வந்து மாத்திரை போடுங்க. வாங்க, வந்து இப்படி உட்காருங்க. அம்மா, நாங்கம்மா. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. நான் காலை பிடிச்சு விடுறேம்மா. கூட இருக்கிறவங்க எல்லாரும் முன்னேறணும்னு எங்க சூர்யா ஐயா ரொம்ப ஆசைப்படுவார் அண்ணி. என்னங்க, எனக்கு இன்னைக்கு என்ன தோணுது தெரியுமா? நான் இந்த ஊருக்கே மகாராணியான மாதிரி தோணுது. நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? மகாராணி கைத்தட்டி கூப்பிட்ட உடனே ஓடி வருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்கீங்க. சேவகன் நீங்க தான். உனக்கு நான் சேவகன் தாங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் மகாராணி. மகாராணியா? 2 நாளைக்கு தான் மகாராணி, அதுக்கப்புறம் மேலக்காரி ஆயிடுவேன். ஒன்னு சொல்லட்டுமா? உங்க அம்மா இருக்காங்கல்ல, கஸ்தூரியை விட அதிகமா என்னதான் வேலை செய்ய சொல்லுவாங்க. ஆனா இந்த 2 நாளைக்கு நிம்மதியா இருப்பேன். என்ன ஆனாலும் சரி, ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். இப்ப நீ சொன்னதெல்லாம் எனக்கும் சரின்னு தான் படுது. என்னால முடிஞ்சா நீ இந்த மெத்தையை விட்டு கீழே இறங்காம எல்லா வேலையும் நானே செய்வேன். எங்கேயோ உட்காந்து நீ நல்லா சாப்பிட்டு தூங்கு, அதுதான் என்னோட ஆசையும். ஆனா மெத்தையை விட்டு நீ இறங்காம ரூமை விட்டு வெளியில வராம இருந்தா அப்போ 3 வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? உனக்காக நான் சாப்பிடாம 3 வேளை பட்னி கிடக்கிறது கூட தயாரா இருக்கேன். ஆனா இந்த மோகனுக்கும் சவிதாவுக்கும் ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்ல. என்னங்க, அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. பக்கத்துல ஒரு புது மெஸ் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அங்க வீட்ல செஞ்ச சாப்பாடு மாதிரியே இருக்கும். யாருக்கும் எதுவும் தெரியாதுங்க. இது வீட்ல செஞ்ச சாப்பாடா இல்ல வெளிய வாங்குனதானே தெரியாது. இதெல்லாம் சரிதான், ஆனா பணம் எங்க இருந்து? போங்க, பணத்தை என்ன போகும்போது கூட எடுத்துட்டு போவீங்க. 2 நாளைக்கு உங்க பொண்டாட்டிக்காக எது கூட செய்யக்கூடாதா? என்னங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது இமெயில் அது இருந்தா என்ன சொல்லுவாங்க, லவ் லவ் இருந்தா அப்ப நீங்க போங்க, போய் மெஸ்ல வாங்கிட்டு வாங்க. மகாராணியோட ஆசையை இந்த சேவகன் நிறைவேற்றிடுறேன். இப்படி போய் அப்படி வந்துடுறேன். கொஞ்சம் இரு. இப்ப மட்டும் அத்தை இங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க புள்ள பொண்டாட்டியோட முந்தானைய புடிச்சு சுத்துறத பாத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. போ, நீயும் போய் தூங்கு. உனக்கும் களைப்பா இருக்கும்ல.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? யாரு கத்துனது? அண்ணி அண்ணி என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? கனவெல்லாம் ஒண்ணும் இல்ல, எறும்பு கடிச்சிருக்கு அவ்வளவுதான். அண்ணி காட்டுங்க. உனக்கு இனிப்பு ரத்தம் அதிகம்னு நினைக்கிறேன். கஸ்தூரி, உள்ள நெய் இருக்கு, கொண்டு வா. கொண்டு வந்து மருமகளோட கையில தேய்ச்சி விடு. போய் சீக்கிரம் கொண்டு வா, போ. இருங்கம்மா, போறேன்ல. எழுதுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? எறும்புதான் கடிச்சிருக்கு, சிங்கம் ஒண்ணு வந்து கடிக்கலையே. இப்ப பரவாயில்லையா? சந்தியா, நீயும் சீக்கிரம் படுத்து தூங்கு, காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும். கவனம் வேற எங்கேயோ இருந்தா எறும்பு கடிக்காம வேற என்ன கடிக்கும்? சரி சரி, சீக்கிரமா படுத்து தூங்குங்க, இல்லனா காலையில எழுந்திருக்க முடியாது.